அழைத்திருக்கிறார். God has called you even today. உங்களுக்கும் ஆண்டவர் ஒரு டெஸ்ட் வைக்கிறார். And God keeps a test for you as well. ஆண்டவர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுத்திருக்கிறார். But God has given you the promises already. ஆனா சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறி இருக்கும், சில வாக்குத்தத்தங்கள் இன்னும் நிறைவேறாமல் இருக்கும். Certain promises could have been fulfilled, certain promises are yet to be fulfilled. நிறைவேறாத வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்க சோர்ந்து போகிறீர்களா, இல்லாவிட்டால் தேவனுடைய வாக்குத்தத்தங்களை குறித்து நீங்கள் துதித்துக் கொண்டிருக்கிறீர்களா? அதுதான் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிறது. And for those promises which have not yet been fulfilled or which are not yet fulfilled, are you praising the Lord for the promises, are you wondering when your miracle will take place? இன்றைக்கு நிறைய விசுவாசிகளுடைய நிலைமை என்னன்னா, எப்போ எனக்கு இந்த பிரச்சனை தீரும்? Today many believers have the question of when their problem will leave. என்றைக்கு அந்த பிரச்சனை, என்னுடைய பிரச்சனை இந்த வாழ்க்கையை விட்டு போகும், எனக்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்ய மாட்டாரா? இப்படி தான் யோசிக்கிறாங்க. When will my problem be solved? Will not God make a way for me? This is how believers think. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இந்த பிரச்சனையின் வழியாக எப்படியாவது இந்த நாட்களை கடந்து வெளியில வந்துறணும்னு நினைக்கிறாங்க. They think that they need to somehow cross this period and escape out of it. அப்படி அல்ல. நாம் அதிலிருந்து வெற்றியை, அற்புதத்தை நம்ம பார்க்க வேண்டுமானா ஆண்டவர் அந்த சூழ்நிலைக்குள்ளாக நம்ம கொண்டு வந்து விட வேண்டும். But it doesn't work that way. If you want to see a victory or overcome that situation, then you need to bring God, you need to invite God into that situation. இந்த வசனம் சொல்லுகிறது, 21வது வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். In verse 21 we read, and being fully persuaded that what he had promised he was able also to perform. தேவனை பற்றியதான ஒரு தெளிவான ஒரு அறிவு இவருக்குள்ளாக இருந்தது. Abraham had a very good and clear understanding of God. இன்றைக்கு உங்களுக்கு இந்த அறிவு இருக்கிறதா? Do you have this understanding today? ஏன்னா நாம் ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்களை சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள் என்று வசனம் சொல்லுகிறது. Because the Bible says that we have been called to experience the promises of God. நாம் யாவரும் கர்த்தருடைய வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நாம் சுதந்தரிப்பதற்காக அழைக்கப்பட்டவர்கள். We all have been called and chosen to experience the blessings of this promise. வேதம் சொல்லுகிறது, எபிரேயர்ல நாம் பார்க்கிறோம், வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவர்கள் பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் சுதந்தரித்தார்கள். In Hebrews we see that they inherited the promises through faith and patience. பொறுமையினாலும் விசுவாசத்தினாலும் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை அவர்கள் சுதந்தரித்தார். ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாமே ஆசீர்வாதமான வாக்குத்தத்தங்கள். They inherited the promises through faith and patience, which means every promise of God is promise of blessing. ஆபிரகாம் இந்த சூழ்நிலையிலே, தனக்கு இருந்த சூழ்நிலையிலே அவர் சோர்ந்து போகவில்லை. இல்லாவிட்டால் எனக்கு எப்பொழுது இந்த காரியம் நடக்கும் என்று எண்ணி சோர்ந்து போகவில்லை. அதற்கு பதிலாக அவர் தேவனுடைய வல்லமையை தன்னுடைய வாழ்க்கைக்குள்ளாக அவர் கொண்டு வந்து விட்டார். And when we see the life of Abraham, he did not keep on questioning or wondering when God will do a miracle, but he never lost heart either, but he was always hopeful of the promise where God had said that he is definitely faithful enough to perform his word. விசுவாசத்திலே ஆரோக்கியமாய் இருந்தார். He was sound in faith. Sound in faith. நம்ம எல்லாரும் சொல்லுவோமா, நமக்கு ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் உள்ள விசுவாசிகளுக்கு நமக்கு என்ன எதிர்பார்க்கிறார்? நாம் விசுவாசத்திலே ஆரோக்கியமுள்ளவர்களாய் இருக்க வேண்டும். We who are the New Testament believers, what does God expect from us? He expects that we need to be sound in the faith. விசுவாசத்திலே ஆரோக்கியமாய் இருக்கிறவர்கள் தான் ஜெயிப்பார்கள். And those who are sound in the faith will definitely overcome, be victorious. நீங்க விசுவாசத்தில் ஆரோக்கியமாக நீங்க இருந்தீங்கன்னா தான் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை நீங்கள் சுதந்தரிக்க முடியும். Only if you are sound in faith, only then can you experience the promises of God.